பாவத்தை இவனை செய்ய வை, அடுத்தது ஆண்டவர்கிட்ட வரமாட்டான். ஜெபம் நல்லா பண்றானே, என்ன பண்ணலாம்? ஒரு சின்னதா ஒரு பாவத்தை கண்ணுல காட்டான், அப்புறம் விழுந்துருவான். மறுநாள் எப்படி முட்டி போறான்னு பாத்து. பைபிள் படிக்கிறானே, பைபிள படிக்கிறான், சரி வேற எதுனா அவனுக்கு ஒரு புதுசா ஒரு அவனை பாராட்டுற மாதிரி, மத்தவங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு விஷயத்த கொடு. அப்புறம் அவங்க பாராட்ட அந்த வேலைக்கு போயிடுவான், இந்த விஷயத்த விட்டுருவான். ஹல்லேலூயா. நீ எந்த விஷயத்துல பெருக வேண்டும் என்பது தேவ சித்தமோ அந்த விஷயத்த உனக்கு முன்னாடி பிசாசு அறிந்து கொண்டபடினால அந்த விஷயத்த நீ செய்யாதபடிக்கு உனக்கு ஒரு அழகான ஒரு பிரச்சனை, கஷ்டமான பிரச்சனை கூட இல்ல, அழகான ஒரு பிரச்சனை காட்டி அவ்வளவுதான். அந்த பிரச்சனையை யோசிப்ப, அந்த பிரச்சனையை பார்ப்ப, அதுதான் ஆண்டோட திட்டம் மாறும். இதுதான் பிசாசு வேலை. கர்த்தர் வேலை ஸ்தலங்கள்ல, குடும்பங்கள்ல, ஊழியத்துல பெருகி வாழ்வது தேவ சித்தம். அந்த பெருக்கத்தை அடைய போற நேரம் எதுன்னா நமக்கு வர பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நம்ம கண்டுகொள்ளாம பேசுறவங்க பேசட்டும், தூக்குறவங்க தூக்கட்டும், ஒதுக்குறவங்க ஒதுக்கட்டும். அவங்க என்ன ஒதுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க நேரம் வந்துச்சு. அவங்கள நான் பகைக்க மாட்டேன், அவங்கள நான் தூசணம்